இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு தொடர்ச்சியா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும், ரெண்டையும் வந்து நம்ம பேச போறோம். நேற்றைக்கு விஜய் சேதுபதி சொன்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து அவர் மத்தியானம் 12 மணிக்குன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா எல்லாமே வந்து நைட் ஒரு 7-8 மணிக்கு தான் நடந்துச்சு. நைட் ஒரு 7-8 மணிக்கு தான் வந்து அவங்க அந்த ஸ்பெஷல் வீடியோ கால்ஸ் எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பலரோட கேம் சேஞ்சஸ் ஆயிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேருடைய கேம் மாறி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். பட் அதை தாண்டி வந்து பெருசா யாரும் மாத்திக்கல அப்படின்னு நான் பாக்குறேன். சிலருக்கு அவங்க ஃபேமிலியோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொன்னதே புரியல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதை பத்தி இன்னைக்கு வந்து ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய ரிவால்வர் ரீட்டா படத்துக்கான ப்ரமோஷனுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 28ஆம் தேதி, இன்னும் 3 நாள்ல வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ப்ரொமோஷனுக்கு வராங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் பேசுகிறோம். நான் உங்க ஹரீஷ் கூட எடுத்து பேசுறதுக்காக பிரியவர் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். ஸோ அது என்ன சொல்றது, பிளசண்டாவே ஆரம்பிக்கலான்னு கீர்த்தி சுரேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்ல பார்த்தோம். அதை பத்தி நிறைய நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டு பேசினோம். அவங்க ப்ரெஸ் மீட்ல பேசினதை பத்தி, அவங்க அந்த ஏஐ டெக்னாலஜி பத்தி என்னென்ன அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றத சொன்னப்போ வந்துட்டு நம்ம அதை பத்தி தனியா வீடியோ போட்டோம். மக்கள் வேணும்னா அதுல செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி தான் எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆயிட்டு நல்லா ஜாலியா ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது சொல்லிக்கலாம். வேற என்ன சொன்னாங்க ஹரிஷா கீர்த்தி சுரேஷ்? படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ் அதை பத்தி பேசியிருக்காங்க. படத்துல அவங்களுடைய ரோல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து அங்க இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பாப்புலரா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அங்க பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. அவ்வளவுதான் வந்து நடந்தது. அதை தாண்டி வேற எதுவும் நடக்கல. சோ அவங்க வந்து போனது ஒரு பக்கம் இருந்தா, நேத்து வந்துட்டு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ வந்துட்டு சுபிக்ஷா வந்து இந்த 2 பேருக்கு போட்டாங்க, ஏன் பிரஜன் இப்படி எல்லாம் பண்ணாரே அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு எல்லாம் வந்துட்டு நிறைய கேள்விகள் எல்லாம் வருது. சுபிக்ஷா வந்துட்டு ஸ்மார்ட் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு யாருக்கும் புரியல. இப்ப சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டு கம்மியா இருக்கிறவங்களுக்கு போட்டு அவங்கள கீழே தள்ளுறாங்க. அவ்வளவுதான் அங்க நடந்தது. இதுல வந்துட்டு இப்போ யூஸே இல்லாதவங்களுக்கு போட்டுட்டு அவங்களுக்கு எப்பவுமே டாப்ல இருக்கும் போது அவங்களுக்கு போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றத வந்துட்டு அந்த பொண்ணு யோசிச்சிருக்கான்றதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். இந்த வயசுல அது அந்த ஒரு இது யோசிச்சிருக்கான்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு முதல் சுபிக்ஷாக்கு பாராட்டுகள் தான் தெரிவிக்கணும் நம்ம. அதர் திங் வந்துட்டு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எஃப்ஜே கனி. அது பக்கத்துல அதான் விக்கல்ஸ், எனக்கு தெரியல என்ன ரகம்ன்றது எனக்கு தெரியல, பக்கத்துல தான் இருக்காரு. நமக்கே வந்துட்டு அந்த இதுவை பாக்குறப்ப அருவருப்பா இருந்தது. இது எப்படி ஒரு பக்கத்துல ஜாலியா உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காருன்றது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு வைரலா ஓடிட்டு இருக்கு. இதுல வந்துட்டு என்ன சொல்றது, சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி, ஏன் அக்கா தம்பி இப்படி இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது. கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அப்பாவே வந்துட்டு ஒரு வயசு பொண்ணு அப்படின்றப்போ ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அப்பா தொடுறதோ இல்ல அப்பாவே வந்துட்டு இது பண்றதோ வந்துட்டு விலகிப்பாரு அவரே. சோ இந்த பொண்ணுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். யாரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட வந்துட்டு இந்த அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியல அது ஹக்கோ இல்ல கிஸ்ஸோன்ற மாதிரி எனக்கு தெரியல. அது ஸ்மூச் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு அந்த வீடியோ அப்படிதான் இருந்தது நான் பார்த்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு எந்த தம்பியும் அக்காவுக்கு அதை பண்ண மாட்டாருன்றதுதான் என்னோட அபிப்பிராயம். எஃப்ஜே என்ன ட்ரை பண்றாருன்னு எனக்கு புரியல. கனி வந்து அவங்க இத எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து சோசியல் மீடியால பாக்குறது அப்படிங்கிறது, நம்ம சோசியல் மீடியால இப்போ ஒரு மீன் பேஜ்ல பார்த்தேன் நான். இவர் வந்து அவங்க நெக்ல ஸ்மூச் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க மீன் பேஜ்ல. இது கனிக்கு ஒரு பேரை மொத்தமா டேமேஜ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அவங்க நேற்று விஜய் வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்றாங்க, நீ யார்கிட்ட எப்படி என்ன நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா அட்வைஸ் பண்றாங்க. ரெண்டாவது, நீங்க நீங்க உங்களுடைய கேம் ஆட வந்திருக்கீங்க, மற்றவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க வரல அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து ஸ்டில் நீங்க வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவங்க ஜெயிக்கட்டும் அவங்க ஜெயிக்கட்டும்ங்கிறது, நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஓகே, அது அது ஓகே. பட் வந்து அங்க கனி அவங்க விஜய் சொல்ற ஒரு விஷயம், நீ எனக்கும் நிரஞ்சனிக்கும் அக்காவா இருந்தா போதும், உள்ள இருக்கிற யாருக்கு அக்காவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து நாங்களும் எதிர்பார்க்கணும். நீங்க வந்து
இவங்களுக்கு விஜய்க்கும் நிரஞ்சனி அவங்களுக்கும் அக்காவா இருந்தா போதும். நீங்க வந்து உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் அக்காவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சுகர் கோட் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எதுக்கு வந்து எல்லாருக்கும் சுகர் கோட் போட்டுட்டு இருக்காங்க என்னமோ புரியல. சபரி வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னா சபரி அவருடைய கேம் அது. அதுல கனிக்கு ஒரு எஃபோர்ட் ஒரு ஒரு இதுவும் கிடைக்க போறது கிடையாது. சபரி ஜெயிக்கிறாருங்கிறதுனால கனிக்கு ஏதாவது பாசிட்டிவ்னா ஒன்றும் கிடையாது. எஃப்ஜே ஜெயிக்கிறாருங்கிறதுனால கனிக்கு ஏதாவது பாசிட்டிவ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து கனிக்கு ஃபாரா பேசுறவங்க நாளைக்கு கனிக்கு அகேன்ஸ்ட் அவங்க நிற்பாங்க. இன்னைக்கு ஃபாரா பேசுறது நாளைக்கு அகேன்ஸ்டா நிற்கும் போது வந்து ஒரு ஒரு இடத்துல என்ன இவங்க நம்மளுக்கு அகேன்ஸ்டாவே நிக்கிறாங்களேன்னு ஒரு தாட் ஏற்படுத்தும். அதுக்கு இப்பவே தயாராயிருக்கும் கனி. கண்டிப்பா. அதைத்தான் நேற்று விஜய் சொன்னாங்க. விஜய் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இன்னும் கேம் புரியல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். என்ன புரியலன்றதுக்கு நீ சின்ன குழந்தெல்லாம் கிடையாது. அப்ப உன்கிட்ட உன் பசங்க என்ன கத்துட்டு போவாங்க? அவங்களுக்கு சுத்தமா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல எப்படி சஸ்டெயின் ஆகணுங்கிறத பாக்குறாங்க தவிர இது எப்படி கேமா கொண்டு போகணும்னு அவங்களுக்கு சுத்தமா புரியல. அது தெளிவா தெரியுது. எப்படியாவது நம்ம அந்த மிக்சர் சஸ்டெயின் ஆயிடணும் அப்படிங்கறது மட்டும் தான் அவங்களுடைய ஐடியாவா இருக்குன்னு நான் பாக்குறேன். இல்ல, பிக் பாஸ்க்குள்ள வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து பேரை கெடுத்துக்காம எப்படி போறதுன்றதான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு கனின்ற தனி மனிதனோட இது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஃபேமிலி இருக்கு. திரு வந்துட்டு வெல் நோன் பர்சன், அகத்தியன் சார் வெல் நோன் பர்சன், விஜயலட்சுமி வெல் நோன் பர்சன், இப்படி எல்லாம் சுத்தி இருக்கும் போது கனி இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாம ஒரு டிசிப்ளின் இல்லாம நடந்துக்கிறது ஒரு அம்மாக்கு அழகில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க ரெண்டும் இத பாக்குறப்ப எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு போட பட் வந்து இத கேமரா ஆங்கிள் காட்டின விதம் தப்பா இல்ல வந்து அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதுல எனக்கு தெரியல. நீ ஆங்கிள் எல்லாம் சொல்லாத ஹரிஷ், வாட் எவர் இட் இஸ். நான் என்ன சொல்றேன், அந்த ஹக் தேவையான்னு கேட்க. 2 பேர் சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அப்போ எப்படி அதுன்னுட்டு தான் நான் கேக்குறேன். இது என்ன எந்த நேரம் ஹக் பண்ண? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, திவாகர் அன்னைக்கு பேசினப்போ எல்லாம் குதி குதி குதின்னு குதிச்சாங்க. இப்படி என்ன சொல்றது, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க, சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. ஏன் உனக்கு அது அருவருப்பா இருந்தா அன்னைக்கே சொல்லிருக்கலாம், இல்ல உனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நீ சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இப்போ நமக்கு யோசிக்க வைக்குது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சது அந்த ஒரு சீன். இது திவாகர் என்னென்ன பார்த்தாருன்றது நம்மளுக்கு தெரியாது. நான் அதுதான் சொல்லுவேன். இப்ப இதுக்கு வந்துருவாங்க எல்லாம், ஒரு பெண்ணாக இருந்து இப்படி பேசலாமா அப்படின்றது வருவாங்க. ஒரு பெண்ணாக இருப்பதால் தான் இப்படி பேசுறேன் அப்படின்னு. அதாவது விமர்சிக்கிறவங்க விமர்சிக்கதான் செய்வாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஷோ பாக்குறவங்களுக்கு வந்து இப்படித்தான் தெரியுது. அது நான் மீன் பேஜ்ல பார்த்த மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கூட ஃபர்ஸ்ட் என்னத்துக்கு ஒருத்தரை பத்தி இப்படி தப்பா பேசணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் திவாகர் பேசுனது கரெக்ட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. இல்ல, திவாகர் வந்து சில விஷயங்களை அவர் கொஞ்சம் ஹைப் பண்ணி பேசுறாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே. பல விஷயங்களை அவர் ஹைப் பண்ணி பேசுறாரு. அவர் வந்து வினோத் பத்தி பேசும்போது ஹைப் பண்ணி பேசுறாரு, கனி பத்தி பேசும்போது சில விஷயங்கள் ஹைப் பண்றாரு. பார்வதி வந்து அவர்கிட்ட நடிச்சிட்டு இருந்தாங்கிறதா உண்மை. அவங்களுடைய கேம் ஆடுறதுக்காக திவாகர் யூஸ் பண்ணிட்டாங்கிறதா உண்மை. இந்த மனுஷன் பார்வதிக்கிட்டையும் ஏமாந்துட்டு பார்வதி எனக்கு உண்மையா இருந்தாங்கிறாரு. அவருக்கு திவாகருக்கு உள்ள நடக்கிறது புரியல. அவர் சில விஷயங்களை ஹைப் பண்ணிக்கிறாரு. சில விஷயங்களை வந்து ஓவரா எக்ஸாக்ரேட் பண்ணிட்டு இப்படிதான் நடந்தது அப்படிதான் நடந்ததுன்னு அவராக ஒரு முடிவு வந்துருக்காரு. இப்போ மதுரையில வந்து ஒரு படத்துக்கான ப்ரிவியூ ஷோ போயிட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு. நான் வந்து அங்க லவ் கண்டென்ட் கொடுத்தேன், சேனல்ல வேற மாதிரி போட்டு காட்டிட்டாங்க அப்படிங்கிறாரு. அவருடைய இதுல இருக்காரு. பட் அது வெளியில எப்படி போகும்னு அவருக்கு ஐடியாவே இல்லை. அந்த ஐடியா இருந்திருந்தா அவர் வந்து பெஸ்டா கொடுத்துருக்கலாம். அதனால சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் எஃப்ஜே பண்றது அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலா எல்லா மெயின் பேஜ்ல சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் நான். ஏன்னா உங்களுக்கு அந்த கேமரா ஆங்கிள் இருந்து எல்லாமே அப்படிதான் கிடையாது. மேபி அது என்ன மாதிரியான இது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளவு க்ளோசன்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் வந்து 30 நாள்ல ஒருத்தட்ட இவ்வளவு க்ளோசன்ஸ் காட்டணுங்கிற அவசியம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இவ்வளவு க்ளோசன்ஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேத்து விஜய் அவங்க சொன்னதான், நீங்க வந்து அவங்க 2 பேருக்கு அக்காவா இருந்தா போதும், வேற யாருக்கும் அக்காவா இருந்து ஒருத்தரை காப்பாத்துறதும் ஒருத்தரை வந்து சேவ் பண்றதெல்லாம் அங்க இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. நீங்க உங்களுடைய கேம் ஆடி நீங்க எப்படி ஜெயிக்கணுங்கிறத பார்க்கணும். அதுக்குதான் நான் சொல்றேன். நீ அவங்களுக்கு அக்காவா இருக்கிறத விட 2 குழந்தைங்க வெளியில இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அம்மா. குழந்தைங்க எல்லாம் நீங்க குழந்தைங்க அதெல்லாம் இதுல இருக்காதுங்க. நான் அந்த இதுக்கெல்லாம் போகல. நான் அவ்வளவு டீப்பா போவேனா. பட் இது வந்து என்ன சொல்றது, கேமா ஆடணுங்க. கேமா ஆட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் என்ன என்ன பிரச்சனை நான் பாக்குறேன் அப்படின்னா, இவங்க சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால மட்டும்தான் இருக்காங்க தவிர ஜெயிக்கணுங்கிற ஐடியால போகல அப்படிங்கறதான் நினைக்கிறேன்.
வெளியில இருந்து போகும்போது நான் எப்படியா இந்த பிக் பாஸ் ஜெயிச்சுட்டு நான் வெளியில வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கிட்டையும். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஹவுஸ்ல எப்படி நம்ம சஸ்டெயின் ஆகுறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். மேபி இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல எல்லாம் அந்த மாதிரி நீங்க அமைதியா இருந்துட்டு கடைசி ஒரு 60-70 நாள்ல 60 நாளுக்கு அப்புறம் ரித்திகா பண்ண மாதிரி நீங்க பண்ணா கூட ஓகே. ஏன்னா ரித்திகா வந்து 70 நாள் அமைதியா இருந்தாங்க. ஆனா கடைசி 30 நாள் 36 நாள் வந்து அவங்க டாஸ்க்ல அழகா அடிச்சாங்க, கப் அடிச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி இருந்தா கூட ஓகே. பட் நீங்க எல்லா விஷயத்துலயும் நீங்க வந்து உங்களுடைய தலையீடு இருக்கு, எல்லாத்துலயும் நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் வைக்கிறீங்க. பட் உங்களுக்குன்னு வரும்போது நீங்க வந்து அதை ரொம்ப அசால்ட்டா விடுறீங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது உங்களுடைய பேரையும் டேமேஜ் பண்ணும், வெளியில உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருடைய பேரையும் டேமேஜ் பண்ணும். உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்கு வெளியில, நான் இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்கு. அதை ஏன் வந்து நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஓகே. இப்ப நீ சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, பனைமரத்துக்கு அடியில வந்துட்டு பாலை குடிச்சா கூட அது கள்ளு மாதிரி தான் தெரியும்ன்ற பழமொழி தான் இங்க நான் பேச விரும்புறேன். எஃப்ஜேவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சோ நீ வந்துட்டு இல்ல அவன் தம்பின்னுட்டு நீ எவ்வளவு அடிச்சு ஆணித்தரமா சொன்னாலும் வந்துட்டு உலகம் ஏத்துக்காதுன்றது இது கேம் ஷோங்க. நீங்க அக்காவா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுதான் கேக்குறேன். என்னத்துக்கு இது கேம் உனக்கு ஷோ. அக்கா கேம் அண்ணா ஷோ. நீங்க தம்பி எல்லாம் எதுக்கு? ரியாலிட்டி ஷோ, கேம் ஷோ. இந்த ஷோல நீங்க ஜெயிக்கணும், அதுதான் மேட்ரு. நீங்க அங்க போயிட்டு நான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் வந்து ஆ, அது யூஸே ஆகாது. நீங்க வெளியில வந்து எத்தனை முறை சந்திக்க போறீங்க விஜயவை? அதுதான். இன்னும் இல்ல நான் என்ன தெரியுமா கேக்குறேன், ஒரு அம்மா பையன் அம்மா பொண்ணுக்கே வந்துட்டு இப்பெல்லாம் பேசுறதுக்கு டைம் கிடையாது. இப்ப என்ன கல்யாணம் ஆன பசங்களா இருந்தாக்கா அது என்ன சொல்றது, அவங்க ஆபீஸ்க்கு போவாங்க, அம்மா ஒரு பக்கம் ஆபீஸ்க்கு போவாங்க, இவங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம், அவங்களுக்கு எப்ப, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல என்னத்த நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு என்னமோ உட்காந்துட்டு அக்கா தம்பி அம்மான்னுட்டு நல்லா நேற்று உட்காந்துட்டு ரம்யாக்கான அட்வைஸும் அதுவா தான் இருந்தது. ரம்யா வந்து அவங்க சபரி அண்ட் கனியோடைய அந்த சுகர் கோட்டிங் அந்த பேம்பர் பண்ற விஷயத்துல வந்து ரொம்ப அதிகமா பேம்பர் ஆகுறதுனால வெளியில வேற மாதிரி அது போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க ரம்யாவுக்கு ஒரு அட்வைஸா இருந்தது. எனக்கு அது அவங்க கனி அண்ட் சபரின்னு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா எந்த கண்டஸ்டன்டோடைய ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, எந்த கண்டஸ்டன்டோடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ரம்யாவும் சில விஷயங்களை முழிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கனி வந்து அவங்க யோசிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளாவது உட்காந்து யோசிக்கணும், என்ன பேசினாங்க விஜய், அவங்ககிட்ட என்ன பேசினாங்க, இதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு, யாருக்கெல்லாம் லாபம், அவங்கள வச்சுட்டு சில பேர் லாபம் பாக்குறாங்க உள்ள, அது முதல்ல கனி புரிஞ்சுக்கணும். இது கனின்ற பேரெல்லாம் வந்துட்டு யாருக்கும் தெரியாது. அகத்தியனோட பொண்ணு கனின்றது தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். திருவோட வைஃப் கனின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இல்ல கனி வந்து அவங்க வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த மகாபாரதம் காவியங்கள், அந்த காவியங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடியோ ஆடியோ கிளிப்பிங் மாதிரி இவங்க வந்து வீடியோல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது அது நல்ல ரீச் ஆச்சு. நானே 2-3 காவியங்கள்ல கேட்டிருக்கேன் அவங்க பேசிடலாம். அதை வந்து இவங்க பிக் பாஸ் ஹவுஸ்லயும் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ் காவியங்கள் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற இலக்கிய காவியங்கள் எல்லாமே வந்து பாதி பேருக்கு தெரியாது. அது இன்னைக்கு வர ஜென்சி தலைமுறையினருக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து உங்களுக்கு ஏஜ் 44 தான், அந்த 44 ஏஜுக்கு உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவங்க முன்னேறதுக்கு பார்ப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டு நீங்க புதுசா கத்துக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு. இல்ல நீ எதுவும் கத்துக்கிறது மாதிரியும் என் கண்ணுக்கு தெரியல. எந்த நேரமும் வந்து சத்துணவுல வேலை செய்யற மாதிரி அந்த கரண்டியை தான் கையில பிடிச்சிட்டு இருக்க. இப்ப இன்னைக்கு ஒண்ணு நடக்குது, சபரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறான், அதை கழுவி ஊத்துறாங்க, அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு போறான். அது பார்த்தாக்கா நான் என்ன சொல்றது, இப்படி எந்த நேரம் கரண்டியை வச்சு வதக்குறது, அது எப்படிதான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வதக்குவாங்க. நான் அதையும் சொல்றேன். எஃப்ஜே கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கனியை வந்து கிச்சன்லயே தான் தூக்கி போறாங்க. கனி வேற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நீங்க வந்து கனிய கிச்சன்லயே பிக் பாஸ்ன்னு சொல்லி பார்த்தாச்சு. மத்த அவங்களுடைய வெல்விஷர்ஸும் இதை வந்து சொல்றாங்க, எல்லாரும் இதை தான் மென்ஷன் பண்றாங்கிறப்போ ஒரு வாய்ப்பு, மத்த ஒரு டீம்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பே இல்லை. பட் அதை ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. கேப்டனா யார் இல்ல கம்ஃபர்டபுள்ங்கிறத விட சமைக்கிற ஆளுங்க இவங்க தான் அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. கனி, சாண்ட்ரா, திவ்யா, இந்த 3 பேர் தான் சமைக்கக்கூடிய நபர்கள்னு நினைக்கிறாங்க. இந்த 3 பேர்ல யார கிச்சன்ல போட்டாலும் நம்மளுக்கு சாப்பாடு நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியும்.
வெரைட்டி தெரியும். ஆமா, உங்களுக்கு சௌந்தர்யா வந்து அவங்க வந்து ஒரு டாஸ்காவே கொடுத்தாங்க, ஃபேன் போல் டாஸ்க். ஆமா. இந்த ஃபேன் போல் டாஸ்க் அவங்க சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க சமையல் இவ்வளவுலாம் இருக்கு அப்படிங்கறது. அது மாதிரி உங்களுக்கு மத்தவங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்க வந்து 3 பேரையே கண்டினியூஸா கிச்சன்லயே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இவங்க சமைக்கிறதுக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க, கிடையவே கிடையாது. இவங்க விளையாடுறதுக்கு அப்படிதான் வந்திருக்காங்க அவங்க. வந்திருக்காங்கிறப்ப அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எல்லாம் பறிக்கிறதுங்கிறது என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள் இல்ல. இல்ல அது மேடம்க்கு நீங்களும் அக்செப்ட் அம்னீஷியா பண்ணிட்டு எதனா போறது இருக்கும். ஏற்புடையது இல்லை. இல்ல மேடம்க்கு அம்னீஷியா மாதிரி எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். குக் வித் கோமாளி தாண்டி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் நான். அதே இதுலதான் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன். நீ சமையல்னு சொல்றப்பதான் வந்துட்டு பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா 3 பேர் ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, யாருன்னா புதுசா ஒரு பையனோ பொண்ணோ போடுங்க, கனி அதுல இருந்து ரிமூவ் பண்ணாலே போதும் அப்படின்றதுதான் பேசுறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆ எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த புதுசா வரவங்களுக்கு இதெல்லாம் சமைக்க முடியுமான்னு ஒரு ஐடியா வரும். அதே அதுதான் போல இப்போ வியன்னா கேசரி பண்ணதை வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்டா சொன்னாங்க. இன்னும் யாருன்னா கேசரியே பண்றான், அல்வா பண்றான்னு வந்து பாருங்க, இங்க சக்கரை கிடையாதுன்னு நேத்து கத்தனா திவ்யா. இப்ப இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க, வியன்னா கூட ஓகே தான் அப்படின்றத சொல்றாங்க. சோ தே ஆர் ஆல் வியன்னா ஓகே வந்து வித் வியன்னா கேசரி பண்ணாங்க, ஓகே. அவங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு எவ்வளவு போடணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து கம்மியா போட்டாங்களா ஜாஸ்தியா போட்டாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல, வியனாவுக்கே தெரியல. பட் அது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க வியன்னா. ஆமா. இப்போ சமையல் இதெல்லாம் பண்ணலாம்னு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அவங்க. அது மாதிரி உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்க வந்து நீங்க கனி, சாண்ட்ரா, திவ்யா, அதுக்கப்புறம் பார்வதி, இந்த 4 பேரும் கிச்சன் டீக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 4 பேர் ஒருவேளை எவிக்ட் ஆகி வெளியில போயிட்டாங்கன்னா என்ன பண்ண போறாங்க மத்தவங்க எல்லாம்? இல்ல நீங்க கனிய வந்துட்டு கிச்சன் டீம்ல போட்டா கூட அப்பப்போ என்னமோ ராத்திரியில எல்லாம் வந்துட்டு வியானா என்னமோ உரல்ல ஆட்டுற மாதிரி, அரோரா உரல்ல ஆட்டுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் கூடுங்க பண்ணட்டும். மத்தவங்க கரண்டிய பிடிங்க. இது எனக்கு அந்த கனி வந்தாலே அது சத்துணவு கூடம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு வந்துட்டு அதுக்கு மேல பாக்குறதுக்கு முடியல கனிய. ரொம்ப இதுவா இருக்கு. இப்ப நீ சொன்னல இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இத பத்தி நீ பேசுறப்போ திவாகர் இன்னமும் நம்பிட்டு இருக்காரு பார்வதி வந்துட்டு உண்மையா இருந்தாங்கன்னு. லுக், பார்வதி வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் கேமர். அவங்க வந்துட்டு ஃபுல் பிக் பாஸே சொல்றாரு, கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ நோஸ் ஹவு டு பிளே த கேம் அப்படின்றது தான் நான் சொல்றேன். திவாகர் கிட்ட பாசம் இருந்தது, பட் அந்த பாசம் இவளோட வீக்னஸ் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தா. த சேம் திங் இப்ப கம்ருதீன் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்றப்போ பொசிசிவ்னஸ் இருந்தது, ஹர்ட் ஆச்சு, எல்லாமே நடந்தது. அப்புறம் என்ன பண்ண, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளோட கேம் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இங்க அப்படியே போயிட்டா. இப்ப திரும்ப இவனே தான் வந்துட்டு கூப்பிட்டுட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கான். இதுல இந்தம்மா வந்துட்டு அரோரா வந்து துஷார் கிட்ட அவ்வளவு இதுவா இருந்தா அவன் ஸ்டெப் அவுட் பண்ண உடனே இவனை ஹக் பண்ணிட்டு இப்ப அவன் கூட லைன் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே கதவு திறந்து விட்டு நீயும் பார்வதியும் வெளியில ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினா கூட நான் பொசிசிவ் ஆக மாட்டேன். வெளியில போனா கம்ருதனோ பார்வதியோ திரும்பி கூட பாத்துக்க போறது இல்ல. பார்வதி அது வந்துட்டு சொல்ல இப்பவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். அது சொல்ல முடியாது. பட் நான் சொல்றேன், நான் இப்போதைக்கு ஏன்னா சொல்றேன். நான் கமருதீன் கொஞ்சம் அவங்க ஓப்பனாவே எவ்வளவு ட்ரூவா பேசிட்டாரு. இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இல்ல, கமருதீன் கொஞ்சம் ஓப்பனாவே பேசிட்டாரு. ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கிற அளவு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போயிட்டு இருக்கு. அளவுக்கு கொஞ்சம் ஓப்பனாவே பேசிட்டாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இது ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதோட கொஞ்சம் அந்த அந்த ஒரு கேப் கொடுத்துட்டாங்க கமருதீனுக்கு அப்படிங்கிறது ஓகே. பட் என்னன்னா இதனால 2 பேரோட கேமும் பாதிக்கப்படும். கமருதீனோட கேமும் பாதிக்கும், பார்வதியோட கேமும். பார்வதியோட கேமும் பாதிக்கும். பார்வதி வந்து எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல. அதுதான் வந்து அவங்க அவங்களுடைய கேமை கரெக்டா ஆடிட்டு வந்தவங்க திடீர்னு என்ன என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. நீங்க வந்து இந்த லவ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுல வந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்றும் ஆக போறது கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல வந்து இப்ப இன்னைக்கு அமித் பேசின விஷயங்கள், அமித் மேல வந்துட்டு கம்ருதீனை வெறுப்பேத்துறதுக்கு தான் வந்துட்டு, அதுக்கு ஆக்சுவலி அது கிடையாது. எனக்கு தெரியல, நிறைய இல்ல, பேர் நான் அப்படிதான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னேன் அவங்க நீ வந்து சொன்ன நீ ஓகே. பிரஜின் மேல கை போடுறப்பவே நான் சொன்னேன், இது ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அமித் மேலேயும் இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். அமித் அப்ப என்ன பண்றாருன்னு பார்க்கணும், ஸ்ரீரஞ்சனி அது எப்படி போய் சேரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு அமித் பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருக்கு இது அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு அப்படிங்கறதான். அவங்க இல்ல பார்வதி ஹி இஸ் என்ன வெரி கிளியர் பண்றாங்கன்னு இன் தட் ஹரேஷ். ஹி இஸ் வெரி கிளியர் இன் தட். என்ன சொல்றானா, வெளியில வந்துட்டு நான் அங்க வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, நீ கம்ருதீனை வந்துட்டு வெறுப்பேத்துறதுக்காக தான் நீ வந்துட்டு இங்க லீன் பண்ணுன்னு சொல்லிட்டேன்னு. அப்போ பார்வதி சொல்றா, அப்படி கிடையாது,
எனக்கு ஒரு பாண்டிங் இருந்தது உன்கிட்ட, அதனால நான் லீன் பண்ண ஒரு இது நியூ பாண்டிங் இது. கிரியேட் பண்ற ஷோவே இல்லைங்க, இல்ல, அதைத்தாங்க தட்ஸ் ஃபைன். இல்ல இல்ல, அந்த கான்வர்சேஷன் அமித்தும் மட்டும் அதான் சொல்றாரு. இது பாண்டிங் கிரியேட் பண்ற ஷோவே கிடையாது, இந்த ஷோ வேற அக்செப்டட். அப்படிங்கறது அமித் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்களுக்கு. யா, ஸ்டில் அக்செப்டட். நான் பட் இது பாண்டிங் கிரியேட் பண்ற ஷோ, எனக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்கு, மதிப்பு இருந்தா ஓகே, மரியாதை இருந்தா ஓகே, எல்லாரும் மேலயும் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்கதான் செய்யுது. அதுக்காக வந்து நீங்க வந்து ஷோல்டர்ல கை போட்டுக்கிற அளவுக்குலாம் நீங்க அந்த அளவுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறது அமித்துடைய இந்த எண்ணமா இருக்கு. அமித் கொஞ்சம் கிளியரா தான் எனக்கு அப்படி இருக்கு. தெரியல ஹரி. அமித் என்ன சொல்றாரு, அந்த கேம் ப்ளே பண்றதுக்காக என்னை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ற மாதிரி தான் என்னோட பார்வைக்கு இல்ல, இருந்தது. அமித் எனக்கு தெரியல, தெளிவா இருக்காரு. ஒவ்வொருத்தர் அமித் ஒரு ரொம்ப தெளிவா இதுதான். இருக்காரு. யாரை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல அமித் தெளிவா இருக்காரு. இந்த மாதிரி விஷயத்துல நான் போய் சிக்கிக்க கூடாது அப்படிங்கறதையும் தெளிவா இருக்காரு அமித். இல்ல, அது ஃபேமிலி இருக்கு. இந்த பொண்ணும் அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. இதுல அமித் அட்வைஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்வதி மாறினதே. அந்த வாய்ஸ் ரேஸ் அவுட் பண்றது, ரொம்ப கத்தி கூச்சல் போடுறதெல்லாம் அமித் சொல்லி தான் மாறினது. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அது ஒரு நல்ல இதுதான். எனக்கு அமித் அண்ட் பார்வதியோட அந்த பாண்டிங் வந்துட்டு டீசெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. தப்பாலாம் எதுவுமே இல்லை. அதுக்காக அக்கா அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது. சோ இந்த மாதிரி வந்துட்டு பாண்டிங் எல்லாம் இல்லாம ஜஸ்ட் பிளெயினா விளையாடிட்டு போறது எல்லாருக்கும் பெட்டர். இதுல வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பார்வதியை அவாய்ட் பண்றாங்க. பார்வதி வந்துட்டு இவங்களை அவாய்ட் பண்றாங்க. இந்த குரூப்பை பார்வதியை அவாய்ட் பண்ணது. அப்ப திவ்யா வந்து சாண்ட்ராட்ட சொல்லவே சொல்றாங்க, உங்களுக்கு பார்வதி வந்து ஏதாச்சும் பேசினா உங்களுக்கு ஓகேவா பட்டா மட்டும் நீங்க அதை இது பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ஓகேவா படல அப்படின்னா முகத்துக்கு நேரா கேள்வி கேட்டு அனுப்பிடுங்க. டோன்ட் என்கரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அந்த அட்வைஸும் ஓகே தான். என்ன சொல்றது, திரும்ப வந்து அந்த குரூப்பிசம் அதெல்லாம் இல்லாம அந்த மாதிரி போறது நல்ல ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் நானு. வேற என்ன இருக்கு ஹரிஷ் பேசுறது? எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸ்கூல் டாஸ்க் இன்னைக்கு நடக்குது. ஸ்கூல் டாஸ்க் ஆமா. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா பார்வதி வார்டன், எம்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டனு, இவர் வந்து பிரஜன் வந்து பிரின்சிபல் பிளஸ் மாரல் டீச்சரு, கனி வந்து தமிழம்மாவை போட்டிருக்காங்க. தமிழம்மா. அமித் வந்து ஒரு டீச்சர், என்ன ரோலுங்கிறத அவரே சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். மற்ற எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் சபரி வந்து எல்லாரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாரு. எல்லாரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அமித் வந்து பிக் பாஸ் கனடாக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தாரு, அதை வந்து ஷேர் பண்ணாரு. 23 வயசு பையனா வந்து நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படிங்கறதான் ஷேர் பண்ணாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இதெல்லாம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறத விட அந்த வாய்ஸ் அமைத்தோடதுதாங்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஷேர் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். பட் அதுல வந்து கனி இன்டர்ப்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க பிக் பாஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு இமேஜ், அந்த இமேஜ் வந்து நீங்க வந்து உடைச்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கனி சொல்றாங்க. பட் வந்து She has no rights. இல்ல, அவங்க பிக் பாஸ்ங்கிற இமேஜ் எல்லாம் உடைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அது அது தனி இமேஜ். வாய்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற வாய்ஸ் வந்து இவங்க கொடுத்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. தமிழ் பிக் பாஸ்க்கு யார் வாய்ஸ் கொடுக்குறாங்கிறது ரீசன்ட் டேஸ்ல வந்து எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் வாய்ஸ் கொடுக்குறாரு, என்னதான் பண்றாரு அப்படின்னு. ஏன்னா ஸ்டேஜ்லயே வந்து அது வெளிப்படை ஆயிடுச்சு. வெளிப்படையாயிடுச்சு. அப்படிங்கிறப்போ இதுக்கு மேல அது மூடி மறைச்சு இது சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கனடால இவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. நீங்க அதை கம்பெனியை ஷேர் பண்ண விடணும். அதை விட்டுட்டு நீங்க அதை சொல்லக்கூடாது சொல்றது அது அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. சாண்ட்ரா நம்பியார் சாரோட பண்ணியிருக்கிறதா அந்த ஒரு ரோல் ஏதோ பண்ணாங்க. அப்போ நம்பியார் அவர் வந்து வரப்போலாம் எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. நான் தான் லாஸ்ட்டா ரொம்ப லேட்டா எந்திரிச்சு நின்னேன். அப்போ ஒரு எனக்கு ஆர்டிஸ்ட்னே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லும் போது எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு அது தெரியும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. நம்பியார் வந்து அவரு என்ன சொல்றது, அவரு இதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் வந்து எடுத்துக்க மாட்டாரு. சின்ன குழந்தைகளெல்லாம் ரொம்ப ஈஸியா விளையாடக்கூடிய ஒரு ஆளு அப்படிங்கிறது தான் நான் பார்க்கணும். அதனால ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாரு. அதனால அது இஷ்யூ ஆகாது. அண்ட் பிரஜனோட கேரக்டர்ல ஒரு சேஞ்சஸ் நான் பார்க்கறேன். நேற்று அந்த வீடியோ ஆரி பேசினதுக்கு அப்புறம், அந்த வீடியோட பேசினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறத நான் பாக்குறேன். எங்கேயும் பெருசா கோபப்படுற மாதிரி தெரியல. சில வார்த்தைகள் தவிர்த்துட்டாரு. என்ன சொல்றது, எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். இப்போ இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான் போயிட்டு இருக்காரு. பட் இந்த டாஸ்க்ல எப்படி போறாரு அப்படிங்கறத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த டாஸ்க் தான் வந்து அவருடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். ஓகே, ப்ரோமோ பத்தி மட்டும் நான் பேசுறேன். பட் ஆக்சுவலி அங்க நான் அந்த இது பார்க்கல. ப்ரோமோ பத்தி மட்டும் பேசுறேன் நானு. ப்ரோமோல வந்துட்டு கனி அந்த தமிழம்மான்னுட்டு வந்து பொய் பேசக்கூடாது,
பொய் மேல பொய் பேசுனீங்கன்னாக்கா அதற்கு வந்துட்டு செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி தராங்க. எந்த டீச்சர் அந்த மாதிரி சொல்லி தருவாங்கன்றது தெரியல. இது இல்ல குழந்தைங்க உங்களுக்கு மனசுல வந்து வந்துட்டு சூசைடல் இல்ல இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து முன்ன அப்படிதான் பண்ணுவாங்க. முன்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படிதான் இருந்தாங்க. நான் 2 3 தமிழ் ஆசிரியர்கள் நானே பார்த்திருக்கேன். இன்னைக்கு வந்து காமராஜ் யூனிவர்சிட்டியில ஒருத்தர் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் தமிழ் ஸ்கூல் தமிழ் டீச்சர் தான். அவரு இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல, இப்ப அடிக்கிறதே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட். இன்னைக்குங்க, அன்னைக்கு கிடையாதுல்ல. இல்ல இல்ல, we are talking about today தானே. அது வந்து செத்துடுங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கு இந்த கவுண்டர் ரொம்ப பிடிச்சது. அரோரா கொடுத்த கவுண்டர். அப்ப நாளைக்கு நீங்க வரமாட்டீங்களா மிஸ் அப்படின்னு கேட்டேன். அது நல்லா தான் இருந்தது அந்த கவுண்டர். அது எப்படி என்ன சொல்றது செகண்ட்ல வந்துச்சுன்றது தெரியல. பட் ரெண்டும் ஒண்ணுதானான்றது தெரியாது. ப்ரொமோ வச்சு எதுவும் பேச முடியாது நம்ம. பட் எனக்கு வந்துட்டு பொய் மேல பொய் சொல்றதுக்கு வாழ்றதை விட செத்துடணும்ன்றது வந்துட்டு குழந்தைங்க மனசுல வந்து ஒரு சூசைடல் தாட்டை நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி என்னோட பார்வை. அப்போ உன் பசங்க கிட்ட இப்படிதான் சொல்லுவியா, பொய் சொல்றியா, செத்துப்போ அப்படின்னு சொல்லுவியா? அவங்க ஒரு கேரக்டர் எடுத்துட்டாங்க, அந்த கேரக்டரா வாழ்றாங்க. அதுதான் நான் பாக்குறேன். நான் பார்த்த தமிழ் டீச்சர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. முன்ன இருந்த தமிழ் இல்ல, டீச்சர்ஸ் அக்காவா ஒரு கேரக்டர் எடுத்திருக்க, அக்காவா வாழ்ந்திருக்கலாமே. இந்த அசிங்கம் தேவையா? அவங்க அக்காவா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள. அவங்க என்ன கேம் ஆடிட்டு இருக்காங்க, ஒன்னும் ஆடல. அக்காவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல யாருக்கு எப்படி சமைச்சு போடணும், என்ன வகையில சமைச்சு போடணுங்கிறது அவங்களுடைய தாட்டா இருக்கு. சஸ்டெயின் ஆகணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய தாட்டா இருக்கு. அதை தாண்டி ஜெயிக்கணுங்கிற தாட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி வந்திருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய கேமை பிளான் பண்ணிருப்பாங்க. பிளான் பண்ணிருப்பாங்க. வேற என்ன இருக்கா ஹரிஷ், எதனா மிஸ் பண்ணிருக்கோமா? எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். இந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி போகுது அப்படிங்கறத எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூல் டாஸ்க் ஒவ்வொரு இதுவும் சீசனும் ஒரு மாதிரி. ஸ்கூல் டாஸ்க் வந்து நீங்க வந்து ரொம்ப காமிக்கலா ரொம்ப அழகா எடுத்துட்டு போறது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து அந்த பசங்க பண்ற சேட்டைகளுக்கு டீச்சர்ஸ் எப்படி அவங்க வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு போன சீசன் நல்லா போச்சு. போன சீசனும் சரி, அதுக்கு வந்து சாண்டி கவின் அவங்க இருந்த சீசன்லாம் ஸ்கூல் டாஸ்க்னாலே சாண்டி தான். ஆமா, அது வந்து ரொம்ப காமிக்கலா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நீங்க ஒரு விஷயம் பேசினா அது அப்படியே வந்து காமிக்கா ரொம்ப அழகா இருக்கும். அந்த சாண்டி பேசுறதாகட்டும், அதெல்லாம் இந்த மாதிரி நீங்க டாஸ்க் கொண்டு போகலாம், அப்படியும் நீங்க கொண்டு போகலாம். போன சீசன் மாதிரியும் நீங்க கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா போன சீசன் அந்த வர்ஷினி ரொம்ப மொக்க பண்ணிடுச்சு. எனக்கு ஒண்ணும் அதோட அது என்னமோ வந்துட்டு கஞ்சி போட்ட முகத்தை வச்சுட்டு லைக் எந்த எமோஷனும் காட்டாம துணிக்கு கஞ்சி போட்டா எப்படி வச்சிருக்கோமோ அவ்வளவு வர்ஷினி வந்து அவங்க வைஸ் பிரின்சிபலா பிரின்சிபலோட ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது இந்த இது. பட் அது இந்த சீசன்ல எப்படி போக போகுதுன்னு தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரஜனை வந்து பிரின்சிபலா போட்டிருக்காங்க. இல்ல, ஸ்கூல் டாஸ்க்னா சாண்டி கவினா அடிச்சுக்க யாராலையும் முடியாது. லெட்ஸ் see இந்த அது சீசன் நல்ல ஒரு பேர். அந்த பேரெல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சீசன்ல வந்து பிரஜனை பிரின்சிபலா போட்டிருக்காங்க, மாரல் டீச்சரா போட்டிருக்காங்க. எப்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டன். கோவப்படுற ஆளுங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பார்ட்டி வந்து வார்டன் பொறுப்பு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி கொண்டு போக போறாங்க. பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் இது அவங்களுக்கு. என்ன பொறுத்த நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு டாஸ்க் ரொம்ப நல்லா போகும். பொறுமை இழந்துட்டீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் மொத்தமா போயிடும். கனியை வந்து தமிழமா போட்டிருக்கிறதும் நான் அப்படிதான் பாக்குறேன். பேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க். ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அதை கொஞ்சம் திறமையா ஹேண்டில் பண்ணா பெஸ்டா அந்த டாஸ்க் முடியும். இல்லை அப்படின்னா எப்பயும் போல கத்தலும் கதறமா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்றேன். கண்டிப்பா. சோ பாப்போம் ஹரிஷ், இன்னைக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி போகுது. எப்படியோ 2 நாள் ஓட்டுவாங்கல்ல, 2 3 நாள் ஓட்டதான் போறாங்க. 2 நாள் வந்துடும் நினைக்கிறேன். சோ அது டாஸ்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன சொல்றது, பிரச்சனைகளை உருவாக்க போறாங்களா இல்ல வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா கொண்டு போக போறாங்களான்றத பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். சோ இதை பார்த்துட்டு நாளை பேசுவோம். கண்டிப்பா.